பா கருப்பராயனை பார்க்க போகிறோம். இது பூனையா? ஸோ இதுதாங்க இந்த கோம்பக்காட்டு கருப்பராயனோட இந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அமைப்பு. சிறுத்தை புலி எல்லாமே அந்த ஓர சைடில் வந்து தண்ணி குடிக்கிற இடங்க அதெல்லாம். ஏய் ஏய் நீ சுத்தாது. ஐயோ மொபைல் இருக்கிறதே மறந்துட்டேன் நான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு தனி தீவுள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு. ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பவானிசாகர் டேம் இன்சைடு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் அந்த கேரளா ஊட்டி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மழை பெஞ்சிட்ருக்க காரணமாக அந்த பில்லூர் டேம் அதை நம்பி இப்போ அங்கேருந்து தண்ணியெல்லாம் பவானி ஆறு இருக்கும்ல, ஸோ அந்த ஆறு வழியாக வந்து ஸோ பவானிசாகர் டேமில் வந்து கலக்குங்க. இந்த இடத்துல வந்து எவ்வளோ தண்ணி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோம்பக்காட்டு கருப்பராயன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடம் வந்து தனி தீவு மாதிரியே தெரியும். அதை வந்து உங்களுக்கு நான் காட்டலான்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். நான் அங்கே பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணியால் சூழப்பட்டுருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு கூட ஒரு மேடு மாதிரி அந்த இடத்துல ஒரு வழி இருக்குங்க. அந்த இடத்துல நடந்து போய் அங்கே இருக்கிற வியூவெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இப்போ நின்றுருக்கங்காட்டிக்கு நான் சொல்கிறேன், செம்மையாக இருக்குது. அங்கே போய் நின்றால் இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, சித்தன்குட்டை அப்படிங்கிற ஏரியாங்க இது. அந்த இடத்துல இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கங்காட்டிக்கு அந்த இடத்துலலாம் பாருங்கள் வாழையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ முழுக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நஷ்டங்கள் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையாகவே அதாங்க காரணம். ஏன்னா தண்ணி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஏறினங்காட்டிக்கு அவங்களுக்கு நஷ்டம் தான். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடமெல்லாம் இப்போ நான் நிற்கிற இடமெல்லாம் பயங்கரமாக தண்ணி வந்துருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்து மூடி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நான் அந்த கருப்பராயன் கோயிலில் போய் நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். வாங்க போவோம். கைஸ், இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் சதீஷ். ஸோ இவர் தான் லோக்கல் கைடாக நம்மளுக்கு இன்றைக்கி வரப்போகிறாப்புல அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக. ஸோ நம்ம போகலாம் வாங்க. கைஸ், அந்த கருப்பராயன் கோயில் சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வாழைக்காட்டு வழியாக தான் உள்ளே போகணும் போல். போயிட்டுருக்கோம். வண்டி எங்கே நிப்பாட்டிடலாம்? இங்கேயே நிப்பாட்டிடலாமா? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ரோடு கிடையாது, ஃபுல்லாக தண்ணி மூடி இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த இடம் ரொம்ப 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 டேஞ்சரஸ். இங்கே வந்து அத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. அது வந்து வெளியே தெரியாத ஒரு உண்மைன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் ட்ரை பண்ண வேணாம். நான் லோக்கல் கைடோட சேஃப்டியோடு தான் போகிறேன். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இது பாருங்கள், தண்ணிக்கிட்ட நின்றுருக்கோம். இப்போ அந்த கோயில் உங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் சூழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலாம். எப்படி போகிறதுங்க? இந்த வழியாவா? லாக் பண்ணிட்டீங்களா? ஒரு வாழைக்காட்டுக்குள்ளே பூண்டு தான் போகிறேங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப கஷ்டமான செய்தி என்னென்னா, அந்த இடத்துல இருக்கிற வாழைக்காடு இருக்குல்ல, அந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி வந்து மூடிடுச்சுங்க. இதெல்லாம் வெட்டின காடா வெட்டாத காடா? வெட்டிட்டாங்க போல். வெட்டியாச்சு கொஞ்சம் இருக்குது. இங்கேயே சுருட்டி விட்டுக்கலாம். அப்படியும் தண்ணியில் போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அப்படியா? அப்படி போக முடியாதா? பயங்கரமாக தண்ணி நிற்குது. எப்படி போகிறது? மக்களே அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. செருப்பு நான் இங்கேயே விட்டுடலான்னு நினைக்கிறேன் தலைவரை. செருப்பு போட்ட போனால் மாட்டிக்கு வேணாம்ல. ஏய் வா, செருப்பு வர மாட்டேங்குது. நான் கையில் ஒடிச்சுக்கிறேன் இருங்க. இது நான் தூக்குனேன், செருப்பு சேத்துக்க மாட்டேங்குது. ஐயோ, என்ன ஆளெல்லாம் சொன்னீங்க? போயிட்டு பாதியாக முழுங்குது. மக்களே,
செருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டேங்க. இங்கே வந்து தலைவரை ஆளெல்லாம் சொல்லிடுங்க, இப்படியே திரும்பிடுவோம். இது பாருங்கள், அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த வாழைக்கண்ணெல்லாம் எப்படி தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, அவ்வளோதான், நம்பிருச்சு இது வரைக்கும். எனக்கு அப்படியே நீச்சல் தெரியுங்க, நான் சைஸாக தப்பிச்சிருவேன். செருப்பாங்கே வீசிட்டு வந்துருக்க மாட்டேங்குது. செருப்பாங்கே போட்டு வந்துருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த செருப்போடு நடக்கிறதுக்கு. எங்காவது குழிகளே இருக்க போகுது தலைவரா. கைஸ் ஆளெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இடுப்பு கட்டு தண்ணியே இன்னும் வரல. ஆனால் கால் முழிக்கிருச்சு, அது வேறு விஷயம். இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே வந்து இந்த இடத்த பார்க்க முடியாதுங்க. ஸோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் போய் காட்டலான்னு சொல்லி வந்திருக்கிறேன். அந்த பக்கம்லாம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோத்தகிரி ஊட்டி சைடு இருக்கிற மலைகள்லாம் வந்து சூப்பராக தெரியும். பட் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். இந்த டைமில் செம்ம வியூவாக இருக்கும். இங்கே வீடு வந்துட்டோம் போல் கைஸ். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த பாதையை உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கே இப்படி வந்திருக்கோம். இந்த இடத்துல கூட ஓரளவுக்கு இருந்ததுங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ வந்து அவர் போயிட்டுருக்காரு பாருங்கள், மேடு ஆகிட்டுருக்கு. வா, கருப்பராயனை பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ இந்த செருப்புக்கு வேலை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கரை நிற்குது. இல்லை வந்துடும் ஆனில் தான் இருக்குது. வாங்க, ஒலை ஓட்டின காடு. இது ஒலை ஓட்டின காடு. இங்கெல்லாம் விவசாயம் பண்ணிருக்காங்க. இங்கே என்ன வாழை போட்டுருக்காங்களா? ஒரு வருஷம் போட்டுருக்காக்கா, தண்ணி எரியுது. கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வரேன், பார்த்து போங்க. கைஸ், ஒரு வழியாக வந்து அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி இப்போ அந்த ஐயா சேரெல்லாம் பயங்கரமாக வழுக்குதுங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இங்கே வந்து உழவு ஓட்டின காடு போல், அதனால் நல்லா பதியுது. பா, இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு தனி தீவுள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து ஏதாவது சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. ஆமாம், இங்கே பாருங்கள், அந்த பாதைக்கு வந்துட்டோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி குறைஞ்சா இந்த பாதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணியெல்லாம் மூடிடுச்சுன்னா இன்னும் அந்த கோயில் ஃபுல்லாக மூடிடுமா இல்லை எப்படி தெரியல? இந்த கோயில் தான் பாதி மூடிடும். கொம்பக்காட்டு கருப்பராயன் கோயிலுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கேங்க. கருப்பராயனை போய் பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். சுற்றியும் பாருங்கள், தண்ணி தான். செருப்பு போட்டுக்கலாம். கூட்டியிருப்பாங்க. மக்களை வந்து உள்ளே போக முடியாதான், ஏன்னா நாங்களே இருக்காங்களா உள்ளே இப்போ போட்டியிருப்பாங்களா என்னென்னு தெரியலங்க. ஏன்னா நாங்களே இப்படி தானே தவந்து வந்தோம், இப்படி தான் வர முடியுமே, இல்லைனா பரிசல் மூலமாக வரலாம். யாராவது வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வேலைக்கிழமை, ஸோ இருக்க வாய்ப்பு இல்லை. பாருங்களேன் வியூவை. செருப்பு எங்கேயே விட்டுருவாங்க. பூட்டிட்டாங்க. பாருங்க மக்களே, மேலே கோயில் வந்து பூட்டி இருக்குது. ஸோ வேல் குத்தி வச்சுருக்காங்க. கோம்பக்காட்டு கருப்பராயன். அப்படியே உள்ளே போய் முன்னாடி மட்டும் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. சரி, என்ட்ரன்ஸில் பாருங்கள், எல்லா கோயிலில் இருக்கிற மாதிரி விநாயகர் வச்சுருக்காங்க. விநாயகரப்பா, கருப்பராயரை நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. பட் ஆனால் வெளியே இருந்து நம்ம பார்க்கலாங்க எப்படி இருக்கார் அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள்,
கோம்பக்காட்டு அருள்மிகு கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் விளாமுண்டி சத்திரம் சித்தன்குட்டை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போர்டிங் இருக்குது. இங்கே பாருங்களேன், கருப்பராயன் எப்படி காட்சி தந்துட்டுருக்காப்புலன்ட்டு. சூப்பரான இடத்துல உட்காந்துருக்காப்புல. சென்டரில் சுற்றியும் தண்ணி, சென்டரில் வந்து ஒரு தீவு மாதிரி ஒரு அமைப்பு, அந்த இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் ஏதோ குதிரை, பாம்பு, நாயோட சிலை நிறைய வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த இது வரைக்கும் தண்ணி வருமா? இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் தண்ணி வருமாங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு வழி வழி இருக்கா? என்ன வழி இது? வேட் போடுறாங்க பறக்க வாட்டர் தடமா? இங்கே எங்கே போக முடியாது. இதில் எப்படி போகிறது? எங்கே தாவிட்டு இருக்கீங்க? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கே இருக்கா? இங்கே எப்படி வரணும்? அப்படியா? அங்கே ஒரு கேட் இருக்குதுங்க. அந்த இடத்துல சிலை இருக்குது. அதில் வேறு அந்த பக்கம் வரணுமா? சரி, ரைட்டு, பார்த்து வாங்க. அது நானும் எப்படியோ ஒரு தைரியத்தில் ஏறிட்டேன். இங்கே பாருங்க, எட்ஜில் நின்றுருக்கேன். வாங்க, பார்த்து வாங்க, தாவிட்டு வாங்க. கைஸ், இந்த கோயிலோட பின்பக்கம் வந்து ஒரு சாமி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஓகே, ஏதோ பின்னாடி போகிற மாதிரி ஒரு சின்ன வழி ஒன்று இருக்குதுங்க. எது பூனையா? எங்கே இங்கே இருக்குது பூனை? எங்கே அதில் பூனை இருக்கா? எங்கே இருக்கா? எப்படி எப்படி நீத்த முடிச்சுட்டு வருமா அது? ஐயோ, எப்படி ஏறி போனீங்க? இது போட்டில் போகிறாங்க. பரிசல் சவுண்டு. மக்கள் இங்கே ஏதோ ஒரு பூனை இருந்ததுன்னு சொன்னாப்புல. அதுக்குள்ளே காண பாருங்க, மரத்தில் இடத்துல ஏறிடுச்சோ. வா, இதுலேயே ஒன்று அடித்த மாதிரி இருக்கு. இங்கே ஏதோ சின்ன சின்ன சிலைகள்லாம் எடுத்து அங்கே திண்டு மாதிரி கட்டி இங்கேயும் வச்சு கும்பிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த கோயில் அமைப்பு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. முல்லையா? போக முடியுமா? ஓ, இதில் பூட்டல. மக்கள் இங்கே பாருங்க. இன்னும் பல வருஷமாக திறக்கலையே தலைவர் அதிய கருப்பராயா. மக்களே, எப்படியும் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து அந்த இடத்துல தானே நம்ம இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் நின்று கும்பிட்டு காட்டினேன். ஆனால் இந்த சைடில் வந்தோம்னா இது வந்து பூட்டாமல் தாங்க இருந்தது. இங்கே பாருங்கள், சுற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதாங்க இந்த தீவு மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற கருப்பராயன். இங்கே நோம்பியெல்லாம் வருஷத்தில் ஒரு டைமு ஏதோ சித்தரோட சிலை இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு சித்தர் சிலை இருக்குதுங்க, பேர் எதுவும் எழுதலை. ஒரு சித்தரோட சிலை ஒன்று இருக்குது. சுயம்புவா வந்திருப்பார் போல் பாருங்கள். அந்த 2 சிலை முன்னாடி வச்சுருக்காங்க, சுயம்புவா வந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த கோம்பக்காட்டு கருப்பராயனோட இந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கிற அமைப்பு. வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் அப்படிங்க. ஒரு சுற்றியும் தண்ணி, இடையில வந்து சென்டரில் வந்து இது அமைஞ்சிருக்கிறது சூப்பராக இருக்குது. பொட்டு இருக்குது, வந்து பொட்டு தான் வைக்கல, பட் ஆனால் இப்போ வச்சுருக்கோம். இந்த ஆணி செப்பல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதில் வேறு இதெல்லாம் வருஷத்தில் போட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் விசேஷத்துக்கு. அமாவாசை பௌர்ணமியெல்லாம் இங்கே கும்பிட வருவாங்க. ரைட்டு. இந்த பின்னாடி இருக்கிற வியூவெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு இங்கேருந்து காட்டினா தெரியாது. இப்போ நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் பாருங்க, கீழே போயிட்டு காட்டுறேன். போகலாம்.
கைஸ் இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு மேலே இருந்தோம். கோயிலுக்கு இந்த பக்கம் பேக் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வியூ காட்டலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் எல்லாருமே வலை போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்னென்னமோ வந்திருக்கு, புதையலா பிஞ்ச செருப்பு தான் தலைவர் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பழைய வாட்டர் பாட்டிலு, புது துணி, அதுக்கப்புறம் நிறைய கிடக்குங்க. இங்கே உடஞ்ச சிலையெல்லாம் கிடக்கும். நான் உங்களுக்கு போன டைம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அந்த இடத்துல பாருங்கள் ஒரு கரிக்கூர்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஒரு மலைக்கு கீழே இருக்கிற ஒரு ஏரியா அது. அந்த இடத்துல போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த இடம் வந்து இங்கேருந்து பார்க்குறேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க பவானிசாகர் டேம் இன்சைடு. ஆனால் இந்த இடம் வந்து எவ்வளோ வந்து அழகாக இருக்கோ அவ்வளோ தூரம் ஆபத்துங்க. இங்கே வந்து கேட்டு பாருங்கள் தலைவர், இங்கே வந்து முதலையெல்லாம் இருக்குல்ல, முதல்ல இறக்கி விட்ருக்காங்க அந்த பவானிசாகர் டேமுக்கு. அந்த இடத்துலலாம் இறக்கி விட்டாங்க, நிறைய இருக்கும். ஸோ அதே சமயம் வந்து இங்கே வந்து எந்தெந்த இடத்துல குழி இருக்கும், குழி இருக்காது, எந்தெந்த இடத்துல ஆழம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கல் ஆளுங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் புதுசாக வந்து நீங்களாக வாண்டடாக வந்து இதில் ட்ரை பண்ணி உள்ளே இறங்கிடாதீங்க. இது வந்து நான் எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். இது வந்து உண்மையாகவே வந்து எவ்வளோ அழகாக இருக்கோ அதை விட டேஞ்சரஸான ஒரு பிளேஸு. நான் வந்து சேஃப்டியாக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் சப்போஸ் வர்ற மாதிரி இருந்தாலுமே சேஃப்டியாக வாங்க. இது வந்து ஒரு ரெஸ்ட், எப்படி சொல்கிறதுனா, இந்த இடத்த வந்து எதுவும் அசுத்தப்படுத்துகிற மாதிரி எதுவும் வந்துடாதீங்க. வந்தால் கும்பிடலாமா? இப்போ இங்கே மேலே நாங்கள் கும்பிட்டு இருந்தேங்களேங்க, அதை சுற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் எந்த இடத்துல வந்து நாங்கள் கும்பிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத. அந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. பரிசலில் இப்போ வலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நைட்டில் வலை போட்டாங்கன்னா காலையில் வந்து வலை கறந்து மீன் எடுத்து பவானிசாகர் கொண்டு போகிறது தான், அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பாருங்கள், இவ்வளோ தண்ணி தாண்டியும் வந்து பாட்டிலெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். பாட்டில் தெரியுமா? பார்த்து நீ பார்த்து போ. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யானை, அதுக்கப்புறம் பண்ணி என்னென்ன மிருகங்கள் இந்த இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கோ எல்லா மிருகங்களும் வந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நின்று அந்த வர்ற மூலையில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு மிருகங்கள்லாம் கண்ணில் அப்படியே டக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். பைனாகுலர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. சிறுத்தை, புலி எல்லாமே அந்த ஓர சைடில் வந்து தண்ணி குடிக்கிற இடங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எத்தனை முதல்ல வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரில. நாங்கள் வந்தது மேடுங்கிறங்காட்டிக்கு பரவாயில்ல, ரொம்பவுமே ஆளை இந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு இடத்துல. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான முதலைகள் வந்து இருக்குங்க. பாருங்கள், சுற்றி அந்த அமைப்பு இப்படி தான் இருக்குது. மக்களே பரிசெல்லாம் வருங்க. அந்த இடத்துல மீன் வலை போட்டுட்டு இல்லைன்னா மீன் வலை போடுறதுக்கு போகிறாங்க பாருங்க. சின்னதான் தெரியும் கேமராவில். இது நல்லா இருக்கும் பாருங்க. மழை போடுவாங்க. அந்த இடத்துல தூரமாக ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அது ஓதி மலைங்க, முருகர் மலை. இங்கேருந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். கேஸ் இங்கே பாருங்கள், இந்த கோயில் சுற்றின பகுதியெல்லாம் இதுதான். ஒரு தீவுக்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த இடத்துல என்ன மல்லி செடியா என்ன அப்படி இருக்கு பாருங்க மக்கள். இங்கே பாருங்கள், ஒரு பழைய இன்ஜின் வந்து இங்கே கிடக்குது. சுத்துமா? ஏய் ஏய் நீ சுத்தாது. இத்து கிடக்குதுங்க பயங்கரமாக. இது வந்து துரு பிடிச்சிருச்சு, கையை கீச்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆயில் இன்ஜினுங்க. 8 ஹெச்பியா 10 ஹெச்பியான்னு தெரில. 8 ஹெச்பி பயங்கரமாக ஓடுங்க. இதை வச்சு தான் வந்து பவானிசாகரில் இருப்பாங்கள்ல உள்ள, அவங்கெல்லாம் வந்து இதை வச்சு தாங்க யூஸ் பண்ணி தண்ணி எடுப்பாங்க. பயங்கரமாக இருக்குல்ல. கைஸ் அந்த கோயில், அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றியும் இருக்கிற அமைப்பெல்லாம் உங்களுக்கு நான் காட்டினேன். இப்போ வந்து நான் எப்படி அந்த கோயிலுக்கு வந்தனோ அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறேன் தண்ணிக்குள்ளே. அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். வாங்க போவோம். இந்த இடத்துலேயே வந்து நான் செருப்பை கழட்டிக்கிறேன், ஏன்னா இந்த செப்பல் என்ன வேலை பண்ணணுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். போகலாம்.
இன்னும் தண்ணி ஏறிடுச்சுன்னா இந்த வந்து இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அவ்வளோதான் என்ன பதியுது இங்கேயே, நம்ம அங்கிட்டு போயிட்டு வந்துடலாமா? அப்படி தானே வந்தோம். விழுந்துருவேன் நாட்டுக்குது. கைஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணியில் நடந்துட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்க. காலு செம குழு குழு குழுன்னு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சுற்றியும். மறுபடியும் அந்த வாழைக்காட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டி இருந்தோம்ல அந்த இடத்துல போயிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. என்னது இது திண்டாடுது காலில். மேடு ஏரியாச்சுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் அந்த இடத்துல செருப்பு இருக்குது. இதோ அந்த இடத்துல இருக்கிற தீவுக்கு தாங்க நம்ம இப்போ உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டினேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குங்க. என்ன தலைவரை விட்டுட்டு போயிட்டேன் நீங்கள் தொலைக்குன்னு. ஐயோ மொபைல் இருக்கிறதே மறந்துட்டேன் நான் தண்ணியில். பரவாயில்ல, பயந்துட்டேன் மொபைல் தண்ணியில் முழுங்கிருச்சோன்ட்டு. தண்ணியெல்லாம் உள்ளே போய் நிற்கிற மாதிரி இருக்குங்க. இல்லை அப்படியே மெதுவாக அந்தாக்க வந்துடுறேன். இங்கே அதோட பதியுது, நான் போல. எங்கே போயிட்டே இருக்கீங்க, எங்கே வழி? வண்டியை கண்டுபிடிச்சிக்க போலையே. அப்பா ஒரு வழியாக தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டேங்க. அதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பாருங்க ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு என் பேண்ட்டு ஃபுல்லாக. அப்பா சூப்பராக இருந்ததுங்க எக்ஸ்பீரியன்ஸு. தயவு செஞ்சு இங்கே யாராவது தனியாக வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ நீங்கள் ஓனாக வந்து இங்கே இறங்கிடாதீங்க. உங்களுக்கு லோக்கலில் யாராவது தெரியும் அப்படின்னா மட்டும் வாங்க, இல்லைனா தயவு செஞ்சு வர வேணாம். கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த கோயிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் காட்டிகிட்டு இருந்த கோயில் வந்து அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியாது, சின்ன லென்ஸு. ஸோ அதனால் வந்து லாங்கில் இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அந்த கோயில் தாங்க அது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் இருக்கிறதே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. சப்போஸ் நாளைக்கு நீங்கள் வர்றீங்கன்னா ஸோ அகைன் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறேன், யாராவது கைடன்ஸ் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா தனியாக வராதிங்க. அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அந்த இடம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கலாம், சூப்பராக இருந்துருச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.